வெல்கம் டு TechOCS சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் இன்புட் பஃபரிங். இன்புட் பஃபரிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லெக்சிக்கல் அனலைசிஸ் ஃபேஸில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெக்னிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்புட் பஃபரிங் இஸ் அ டெக்னிக் யூஸ்டு பை த லெக்சிக்கல் அனலைசர் to speed up reading of source programs by minimizing expensive input-output operation. அந்த source program-ஐ ஸ்பீடாக ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சிவ் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸை மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ஸ்பீடாக நம்ம ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இன்புட் பஃபரிங் டெக்னிக். ஓகேவா? ஸோ இதில் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் இன்புட் அவுட்புட் கால்ஸ். இன்புட் பஃபரிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கால்ஸ் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் பஃபர், அனதர் ஒன் இஸ் இன்புட் டபுள் பஃபர். சிங்கிள் பஃபர் ஒரே ஒரு பஃபர்னாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு வீடியோவே ரன் ஆகுது அப்படின்னா அது பஃபர் மாதிரி நம்மளுக்கு அந்த வீடியோ நமக்கு அடுத்து ப்ளே ஆகணுங்கிற அந்த சீக்வன்ஸ் நம்மளுக்கு பஃபர் ஆகிட்டே வரும். ஓகேவா? அது பஃபர் ஆகி நம்மளுக்கு எந்த வித தடங்களும் இல்லாமல் நம்மளுக்கு அது அடுத்தடுத்து ப்ளே ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம ப்ரோக்ராமை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான அப்டக்கல்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சோர்ஸ் கோடை ஒரு பஃபரில் வச்சுட்டு அடுத்தடுத்து இதுதான் அடுத்து வரும் இதுதான் அடுத்து வரும்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி சிங்கிள் பஃபரில் ஒரே ஒரு பஃபர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம், ஒன்ஸ் முடிஞ்சதோ திரும்பி அதை ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இட் இஸ் இன்எஃபிஷியன்ட். ஸோ அதனால தான் டபுள் பஃபர் கொண்டு வந்தாங்க. ஸோ இது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ டபுள் பஃபரில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பஃபர் இருக்கும், பஃபர் 1 and 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு பஃபர் ரீட் பண்ணி முடித்ததும் செகண்ட் பஃபருக்கு போயிடும். அடுத்து திரும்பி பஃபர் 1 நம்ம என்ன பண்ணுவோம், ரீஃபில் பண்ணுவோம். திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம், இது முடிச்சதும் இது. ஸோ நம்ம ஆல்டர்னேட்டாக ஒரு பஃபர் யூஸ் பண்ணும்போது இன்னொரு பஃபரை நம்ம அடுத்து இன்புட் கொடுத்துட்டே இருப்போம். அதாவது நான் பின்னாடி டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பஃபர்ஸ் ஆர் யூஸ்டு ஆல்டர்னேட்டிவ்லி. ஸோ இதில் நம்ம இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், அது பேர் சென்டினல். சென்டினல் அப்படின்னா அப்போது எங்கே அந்த பஃபர் முடியுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக ஒரு எண்ட் மார்க்கர், அது பேர் சென்டினல். ஸோ இதில் ரெண்டு பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று லெக்ஸிம் பிகின் அண்ட் தென் ஃபார்வர்ட். லெக்ஸிம் பிகின்னா ஸ்டார்ட் ஆஃப் தி கரண்ட் லெக்ஸிம், அது எங்கே அந்த பஃபர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் அப்படின்னா எந்த சைடு மூவ் ஆகுது, ஸ்கேன்ஸ் அஹெட். ஒரு டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதுதான் பஃபர். ஓகே? ஸோ இது பஃபர் 1, இது பஃபர் 2. ஸோ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 10, இதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 10 செமிகோலன். ஸோ இதை எப்படி நம்ம ஃபஸ்ட் ஒரு பஃபரில் இது பண்ணிவிட்டு நம்ம லெக்சிக்கல் அனலைசரில் வேகமாக ஒரு ப்ரோக்ராமை ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறோம். ஸோ பஃபர் 1ல் ஃபஸ்ட்டு டோக்கனாக தான் இருக்கும். பஃபர் 1ல் இன்ட்டு ஏபி, ஏ ஈக்குவல் டு பி வரைக்கும் இருக்குது. பஃபர் 2ல் ப்ளஸ் 10, அதாவது இப்போ இங்கே இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. அடுத்த லைன் இங்கே நம்மளுக்கு ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா இந்த லெக்ஸிம் பிகின் ஆகுது. இந்த இடத்துல தான் இந்த லெக்ஸிம் பிகின் ஆகுது. ஸோ இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு இதாக ரீட் பண்ணிட்டு போகும். இந்த STX அப்படிங்கிறது என்னென்னா சென்டினல், தட் இஸ் எண்ட் ஆஃப் பஃபர் மார்க்கர். இந்த பஃபர் இங்கேயோட முடியுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக இது எல்லா பஃபர்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த பஃபருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், மூவ் பண்ணிடுவோம் பாயிண்டரை. ஓகேவா? இப்போ அடுத்து இங்கே ரீட் பண்ணிக்கிட்டே வரும். ஒன்ஸ் இங்கே முடிஞ்சதும் திரும்பியும் இந்த இடத்துக்கு வந்துடும். இங்கே வேறு நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பஃபர் ரீட் பண்ணி முடித்ததும் இதுக்கு அடுத்து நம்ம என்ன வரணுமோ அதை இங்கே நம்ம லோட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் டபுள் பஃபர் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம லெக்ஸிம் பிகின் அப்படின்னா மார்க்ஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் கரண்ட் டோக்கன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத மார்க் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபார்வர்ட்னா மூவ்ஸ் அஹெட் கேரக்டர் பை கேரக்டர். when forward hits sentinel, இந்த forward இந்த sentinel end of the marker ஹிட் பண்ணும்போது other buffer is filled, அடுத்த buffer fill ஆயிருக்கும். ஸ்கேனிங் delay இல்லாமல் கண்டினியூ ஆகும். ஸோ this avoids
frequent input output operation and support look ahead. அப்போ இது என்ன பண்ணுது, நமக்கு வந்து திரும்பியும் அடுத்த கோடில் அடுத்த லைனோ இல்லை அடுத்த இன்புட்டோ லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்காமல் அடுத்தடுத்து லோட் பண்ணி வச்சுட்டே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்புட் பஃபரிங் performance technique that is used in lexical analyzer. Okay, thank you.